ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ரை கலர் வெஜிடபிள் யூஸ் பண்ணி வீட்டிலையே ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? பானையில் தண்ணி நிரப்பி அது கூடவே உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கொதி வந்ததும் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்து 80%க்கு நல்லா வேக வச்சு இறக்கிக்கிட்டேன். 3 கலர் வெஜிடபிளையும் நல்லா ஒரு பெரிய சைஸ் பன்னீரையும் பொடி பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பெரிய கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அரை வேக்காடு வதக்கிக்கிட்டேன். பொடி பொடியாக கட் பண்ணி அந்த கேரட், கொடமிளகா, கோஸ் இது 3ஐயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டேங்க. வதங்குற வேலைக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சில்லி சாஸும் விட்டுருந்தேன். காய் வதங்கினதும் அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு குழி பறித்து ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். முட்டையையும் காயையும் நல்லா வதக்கிக்கிட்டேங்க. இதுக்கிடையில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் அது கூடவே குட்டி குட்டியான பன்னீர் துண்டுகளையும் கொஞ்சமாக உப்பும் மசால் தூளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரை பண்ணதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். வெந்த காயில் உதிரி உதிரியான பாஸ்மதி ரைஸை சேர்த்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் மிளகுத்தூளையும் அது கூடவே தூவி விட்டு வறுத்து வச்ச பன்னீர் துண்டுகளை அப்படியே மேலே மழைச்சாரலை போல் தூவி இறக்குனா சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெடி. இந்த ரைஸுக்கு தொட்டுக்க சோயா சங்க்ஸ் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிளேட்டில் பரிமாறி கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் விட்டு தொட்டு சாப்பிட்டா அம்புட்டு ருசிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.